இந்தியாவுடைய துணை தூதுவர்கள் இந்த இடங்களை பார்வையிட வந்தீங்கன்னா இடத்துல வந்து நாங்கள் ஃபுல்லு பிரிட்ஜ் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த பக்கம் லேண்ட் பண்ணோம், புஷ் பண்ணோம். பொருட்கள், மனிதாபிமான உதவிகள் மட்டுமல்லாமல் இந்தியாவிலிருந்து வருகை தந்திருக்கும் இந்தியன் ஆர்மி சைட்லேருந்து வந்திருக்கிற The Operation Sagar Bandhu, the Indian Army got inducted on 60 டன்னுக்கும் மேலான உதவி பொருட்கள் 2 கப்பல் ஊடாக பரந்தன் சந்திலேருந்து முல்லைத்தீவு பயணிக்கிற ஒரு 11 கிலோமீட்டருக்கு உட்பட்டு. ஸோ எங்களால் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ நாங்கள் இதை பூர்த்தி பண்ணி கொடுத்தோம். உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராஜு. நாங்கள் நிற்கிற இடம் கிளிநொச்சி மாவட்டத்தில் நிற்கிறோம். குறிப்பாக சொல்லணும்னா பரந்தன் சந்திலேருந்து முல்லைத்தீவு பயணிக்கிற அந்த பாதையில் தான் நிற்கிறோம். கிட்டத்தட்ட பரந்தன் சந்திலேருந்து முல்லைத்தீவு பயணிக்கிற ஒரு 11 கிலோமீட்டருக்கு உட்பட்ட இருக்கிற பாலமானது இந்த புயல் காரணமாக உதவி பெற்று காணப்பட்டது. இன்றைய தினம் கிட்டத்தட்ட 3 நாட்களாக தொடர்ந்து இந்த பால புனரமைப்பு வேலைகள் இடம்பெற்று கொண்டிருக்கு. குறிப்பாக சொல்லணும்னா இந்தியாவிலிருந்து வருகின்ற அந்த உதவியோடு இந்திய இராணுவம் மற்றும் இலங்கை இராணுவம் இணைந்து இந்த புனரமைப்பு வேலைகள் இடம்பெற்று கொண்டிருக்கின்ற காட்சிகளை தான் பார்க்க போகிறோம். குறிப்பாக இந்த இடங்களில் பாருங்கள், அந்த உதவி பெற்ற பாலங்கள் இன்றைய தினம் முழுமையாக அகற்றப்படும் என்று சொல்கிறாங்க. அந்த அகற்றப்பட்டு இன்னும் 2 நாட்களுக்குள் புதிய பாலம் அமைக்கப்படும் என்றும் குறிப்பிட்டிருக்கிறாங்க. அத்தோடு இந்த இடங்களில் என்னென்ன மாதிரியான வேலைப்பாடுகள் இடம்பெற்று கொண்டிருக்கின்றது, மற்றது இந்திய இராணுவ வீரர்களோட இந்த பாலம் சம்பந்தமாகவும் இதன் அமைப்பு சம்பந்தமாகவும் கழிச்சு நிறைய விஷயங்கள் பார்க்க போகிறோம். வாங்க காணொலிகள் போகலாம். எங்களுடைய மாவட்டத்திலே அண்மையில் ஏற்பட்ட வெள்ள இனத்தின் காரணமாக கண்டாவளை பிரதேசத்திலே, அதாவது முக்கியமாக பரந்தன் முல்லைத்தீவு வீதியிலே 11வது கிலோமீட்டர் பகுதியில் அமைந்திருந்த பாலம் மிகவும் மோசமாக சேதமடைந்திருந்தது. அந்த வகையிலே இந்திய அரசாங்கத்தினுடைய ஏற்பாட்டின் கீழே அந்த பாலத்தை மீள புனரமைப்பதற்காக இந்திய இராணுவத்தினருடைய பொறியியல் பிரிவு வரிய தந்திருக்கின்றார்கள். கடந்த 3 நாட்களாக அவர்கள் இந்த கடமையிலே இலங்கை இராணுவத்தினருடனும் இலங்கை வீதி அபிவிருத்தி அதிகார சபையினுடன் இணைந்து இந்த பணிகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். இன்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம், இன்றைய நாளுடன் ஏற்கனவே சேதமடைந்த பாலம் முழுமையாக அகற்றப்பட்டு வரும் 2 நாட்களிலே முழுமையான புதிய பாலம் முழுமையாக பூர்த்தி செய்யப்படும் என நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். அந்த வகையிலே இந்த வேலை திட்டத்துடன் இணைந்திருக்கின்ற அனைவருக்கும் எமது நன்றிகளை தெரிவித்துக்கொள்கிறோம். சரியாக நாங்கள் நிற்கிற இடம் பரந்தனூடாக முல்லைத்தீவு பயணிக்கிற கண்டாவளை என்ற ஒரு இடத்துல தான் நிற்கிறோம். பாருங்கள், அந்த பாதிக்கப்பட்ட சேதமடைந்த அந்த பாலத்தை புனரமைக்கிற அந்த நோக்கத்தோடு எங்களுடைய இந்திய இளைஞர் இராணுவம் இணைந்து செய்யப்படுகின்ற அந்த காட்சிகளையும் அந்த பாலங்கள் வந்திருக்கிற அந்த காட்சிகளையும் தான் பார்க்குறோம். தொடர்ந்து இந்த பாலங்கள் என்ன மாதிரியெல்லாம் புனரமைக்கப்படுகின்ற விடயத்தை பார்க்கலாம். அதோடு பாருங்கள், இந்த வேலை செய்கிற எல்லாருக்குமே சாப்பாடு தண்ணீர் எல்லாம் கொண்டு போகிறாங்க. அதோடு இந்த இடங்களை பார்ப்பதற்காகவும் மக்கள் வராங்க. என்ன மாதிரியெல்லாம் இந்த புனரமைப்பு வேலைகள் இடம்பெறுன்ற தொடர்ந்து நாங்கள் பார்க்கலாம். பாருங்கள், அந்த பாலத்தையெல்லாம் இறக்கி வைக்கிறாங்க. பாருங்க, மேல 2 அப்படி வேலை செய்கிறாங்க. தொடர்ந்து இதால் போவோம். உண்மையாகவே இந்த பாலம் ஒரு முக்கியமான ஒரு பாலம். இது முல்லைத்தீவுக்கு பயணம் செய்கிறதுக்கு ஒரு அடித்தளமான பாலம். நிறைய இந்திய இராணுவ வீரர்கள் தொடர்ந்தும் இந்த இடங்களில் வேலை செய்து கொண்டிருக்கணும். பாருங்கள், இந்த பாலத்தின் ஒட்டு வேலைகள் எல்லாம் இடம்பெறுகின்றது. இங்கே நிற்கிற எல்லாருமே இந்திய இராணுவ வீரர்கள். மற்றது குறிப்பாக அதிகமாக அவர்களாக நிற்கணும்.
சரி நாங்கள் இன்ஷால்ல போய் பார்ப்போம் என்ன மாதிரி அந்த பாலத்தின் பழைய பாலம் என்ன நிலைமையில் இருக்கின்றதை பார்ப்போம். இந்த பரந்தன்லேருந்து முல்லைத்தீவு போகிற பாலம் இருக்குது தானே, இதுதானே முல்லைத்தீவு போகிறதுக்கான பிரதானமான பாலம். இதுண்ட உடைய பெற்றதுக்கு முக்கிய காரணம் புயலா இல்லை அதுண்ட பழுதுபட்ட நிலமா? அப்படியா? புயலா இல்லை அதில் இருந்த கதை கேட்க ஒரு வார்த்தை சொன்னாங்க, கொஞ்சம் பழுதடைந்து வர நிலைமையில் இருந்து அப்படி ஏதாவது. முல்லைத்தீவு போகிறதுக்கான பிரதான பாதை இது மட்டும் வெள்ளம் தானே என்ன மற்ற இந்த எங்களுடைய இல்லை கொஞ்சம் அப்போ இப்போ போடுற இந்த பாலம் இப்போ இந்தியர்களால் போடுற பாலத்தின் இது என்ன மாதிரி தற்காலிகமாக தானே இல்லை தொங்கு பாலம் இப்போ இப்படி இருக்கு அதானே உயரமாக இருக்கும். அதை பாதுகாப்பாக இருக்குமா? அதே மாதிரி என்ன கூடுதலாக பாருங்கள் எல்லாருமே இந்திய ராணுவம் இருக்காங்க அதிகமாக நிற்கிறதானே ஃபுல்லாக இந்திய முதலீடு தானே என்ன உண்மையாகவே அந்த ஆபத்தான நிலைமையில் இந்திய பெரிய ஒரு சப்போர்ட் உதவி ஏன்னா. மற்றது இந்த இடங்களில் யுத்தத்துக்கு முதல் என்ன மாதிரி இருந்தது இந்த இடம் சரியான முதல்ல இயற்கை யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட இடம் செய்ததுண்ணே திருப்ப இப்போ இயற்கையால் சரியா? ஓகே பாருங்கள் அந்த இடத்துல இராணுவ வீரர்கள் எல்லாருமே வேலை செய்துருக்கேன். இந்த இதில் இருந்தா வருது பாலம் இல்லை வளமையாக மாதிரி அதே இல்லைம்மா இல்லை அங்கேயுமே ஸ்டார்ட் ஆகும். இது வளமையாக முதல் இருந்த இடம் தான். அப்போ இது இல்லாமல் என்ன மாதிரி இது வந்து நாங்கள் இங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு தான் நாங்கள் வந்து இல்லை இதில் பாலம் எங்கேருந்து வரும்? பாலம் வந்து எனக்கு புரியுது இல்லை. இப்போ பாலம் பழைய இடம் அந்த முதல் இருந்த அதே நீளத்துக்கு தான் வரும். அங்கே தான் வரும். ஓ அப்போ இப்போ இந்த அமைப்பு இந்த செயற்பாடு எல்லாம் என்னது? இது என்ன செயற்பாடு? இந்த இடத்துல வந்து நாங்கள் ஃபுல்லு பிரிட்ஜ் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த பக்கம் லேண்ட் பண்ணோம் புஷ் பண்ணோம். புஷ் பண்ணுறதுக்கு இப்போ பாலம் பாரது தொங்கு பாலம் மாதிரி வருமா இல்லை இப்போ இருக்கிற மாதிரியா? இப்போ தான் வரும். இதே மாதிரி இந்த பாலம் தற்காலிகமாகவா இல்லை இப்போ இதே நிரந்தரமாக இருக்குமா? அது தெரியலங்க. இப்போ நீங்கள் லாங்குவேஜ் புரியுது கிடையாது. நீங்கள் தமிழ் தான் வந்து நாங்கள் ஆந்திரா அந்த உண்மையாகவே இது என்ன சொல்கிறது இலங்கைக்கு நீங்கள் இந்த பெரிய ஒரு உதவி இப்போ இந்தியா சப்போர்ட் பண்ணுற இந்த உதவியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்படியான ஒரு நிலைமையில் வந்து உங்களோட இந்தியா வந்து இந்த உதவி செய்கிறது இல்லை இங்கே இந்தியன் ஆர்மி தான் இதுக்கு தான் இருக்குதுங்க. இந்த மாதிரி விஷயத்துக்காக தான் நாங்கள் வந்து இருக்குது. அதாவது ஆபத்தான நேரம் எல்லாமே டக்குன்னு இறங்கி அந்த விஷயத்தை செய்து விடுவோம். இது ஒரு என்ன சொல்கிறது இந்த பால இணைப்பை தாண்டி இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் உள்ள ஒரு உறவை நீடிக்கிற மாதிரி. நான் குறிப்பாக சொல்கிற என்ன விஷயத்தை கேட்டானே இப்போ இந்த பாலம் இருக்குது தானே இப்போ இது உடைஞ்சிருக்கு. இப்போ நீங்கள் போடுற புதிய பாலம் நிரந்தரமாகவே இருக்குமா இல்லை ஒரு இது குறிப்பிட்ட கண்டினியூ இவ்வளோ வருடத்துக்கு எத்தனை வருடத்துக்கு அது இருக்கும் சார்? கண்டினியூ தான் போகணும். அப்போ இதுன்ற மூலதன முளைப்பு முழுக்க இந்தியா தானே. நீங்கள் இந்தியாவில் எந்த இடம்? இந்தியாவில் நாங்கள் வந்து ஆந்திரா. எப்படி இருக்காங்க இடையிலங்க? ஆனால் இப்போ இந்த புயலால் இந்தியா சைட் எதுவும் பாதிப்பண்ணும் இல்லையா? இல்லை என்ன சரி சார் ஓகே நன்றியா. இந்த இடங்களில் பாருங்கள் பாலங்கள் வரப்போகிறது இதே இடம்தான். இதில் இருந்து அங்கே வரைக்கும் தான் இந்த பாலம் வரும். அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இங்கேருந்து இருக்குது. ஆனால் இப்போ இதில் நடக்கிற செயற்பாடுகள் எல்லாம் அந்த புஷ் பண்ணுறதுக்காக நடக்கிற செயற்பாடு. இங்கே இருந்து அந்த பாலத்தை அங்கே தள்ளி கொண்டு போகிறதுக்கான ஏற்பாடுகள் இடம்பெற்று கொண்டிருக்குங்க. பாருங்கள் தற்பொழுது மழை பெய்து கொண்டிருக்கிறது. இந்த மழை நேரங்களையும் தொடர்ந்து அவங்க அந்த வேலைகளை செய்து கொண்டிருக்கணும். ஒன்றும் செய்யலாது இதை முடிக்கணுமெண்டா இந்த வேலைகள் செய்து தான் ஆகணும். என்றால் மழை பெய்ந்து இதை விட அதிகமாக பெய்யும். சொன்னேன் தானே போகலாதுண்டு. தற்பொழுது அந்த பழைய பாலங்களை ஃபுல்லாகவே தகர்த்து எடுப்பதற்காக தான் இந்த வாகனம். கொடுத்தா
பாருங்க இப்போ இந்த பழைய பாலத்தை இந்த கர்நாடக இயந்திர வாகனத்தின் மூலம் தூக்குறதுக்கான ஏற்பாடுகள் இப்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில் பாருங்கள் இந்த கொலிக்கைகள் எல்லாம் போட்டு இப்போ ராணுவ வீரர்களை இழுப்பதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்படுகின்றது. இப்பொழுது கொலிக்கைகள் எல்லாமே இணைத்து பாலத்தை தூக்குவதற்கான ஏற்பாடுகள்லாம் பாருங்கள். சரி பார்க்கணும் எல்லாமே தூக்குவதற்கு சரி ஏற்பாடுகள் எல்லாமே ஒழுங்கமைப்பாக இருக்கிறது என்பதை. ஓடுங்க ஓடுங்க. இரண்டு பக்கத்தால் வர்ம கர்நாடக வாகனம் மூலம் தூக்கப்படுகின்றன. பழைய பாலத்தில் தூக்குவதற்காக ராணுவ வீரர்கள் இவர்கள் எல்லாமே இந்தியாவுடைய துணை தூதுவர்கள். இந்த இடங்களை பார்வையிட வந்தீங்கன்னா and it the button. So the bridge which is supposed to be like this, it's like this. Can you see the part which are covered? So they have to do the gas funding and they have to cut it. So this entire bridge has to move out. Then this portion will be available to us for the launch. Parallelly, the RDA is doing a great job. They are preparing the concrete portion over there. Where our bridge is going to rest. The second crane which was required, that has also arrived. Now they will be lifting up the bridge and they will be maybe one side or So this alone is taking a lot of time, is it? This is being fully done by the launch part is taken care of by them. We are assisting them in all the activities like wherever the manpower is required or where the technical support is required. However, the equipment, first, since it is available with them right now, they are doing the maximum equipment. They are taking care of it. Once it is removed,
and வணக்கம். ஆபரேஷன் சாகர் பந்து அல்லது சாகர் பந்து நடவடிக்கை தலைவர்களுக்கு இந்திய பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்களின் அண்டைய நாடுகளுக்கான முன்னுரிமை என்ற கொள்கையின் அடிப்படையில் இலங்கையில் தித்வா சூறாவளியின் பிறகு பல்வேறு விதமான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. உங்களுக்கு தெரியும், 28 நவம்பர் அன்று ஆரம்பிக்கப்பட்ட இந்த ஆபரேஷன் சாகர் பந்து நடவடிக்கையின் கீழ் இதுவரை 60 டன்னுக்கும் மேலான உதவிப் பொருட்கள் 2 கப்பல் ஊடாக முதலாவது கட்டமாக கொழும்பு துறைமுகத்திற்கும் இன்னொரு கப்பல் திருகோணமலை துறைமுகத்திற்கும் வந்து அடைந்தது. நேற்றைய தினம் தமிழ்நாடு மாநில அரசின் சார்பாகவும் தமிழ்நாடு மக்களின் சார்பாகவும் மேலும் இன்னொரு பகுதி உதவிப் பொருட்கள் இலங்கைக்கு வந்திருக்கின்றன. 300 டன்கள் கொழும்பு துறைமுகத்திற்கும் 700 டன்கள் நேற்று திருகோணமலைக்கும் வந்து அங்கிருந்து பாதிக்கப்பட்ட பல்வேறு பிரதேசங்கள் இலங்கையின் பல்வேறு மாகாணங்களுக்கு கொண்டு செல்லப்படுகிறது. இந்த நடவடிக்கையின் கீழ் வெறுமனே உதவிப் பொருட்கள், மனிதாபிமான உதவிகள் மட்டுமல்லாமல் இந்தியாவிலிருந்து வருகை தந்திருக்கும் பல்வேறு துறைகளின் நிபுணர்கள், குறிப்பாக தேடல் மீட்பு சம்பந்தமான நடவடிக்கைகள், சுகாதார ஒத்துழைப்பு, உடனடி சிகிச்சைக்கான ஒத்துழைப்புகள், அதே நேரம் உள்கட்டமைப்பு சம்பந்தமான நிவாரணங்கள், சாலைகள், பாலங்கள் போன்ற உள்கட்டமைப்பின் புனரமைப்பு சம்பந்தமான நடவடிக்கைகளும் முன் எடுத்திருக்கிறார்கள். அந்த வகையில் இங்கு A35 பாதையில் பரந்தன் முல்லைத்தீவு இணைக்கும் இந்த பகுதியில் சில புனரமைப்பு சம்பந்தமான நடவடிக்கைகள் இந்தியாவிலிருந்து வருகை தந்திருக்கும் இந்திய ஆர்மியின் இன்ஜினியர் குழு வந்திருக்கின்றது. இது சம்பந்தமாக நேரடியாக காண இன்று வந்திருக்கின்றோம். இது மிக விரைவில் மக்கள் வழங்கப்படும் என நம்புகிறேன். இது மட்டும் இல்லாமல் குறிப்பாக கிளிநொச்சி மாவட்டத்திலும் வடக்கு மாகாணத்திலும் பல்வேறு உதவிகளும் புனரமைப்பு திட்டங்களும் வேலைகளும் தொடரும். இந்த ஆபரேஷன் சாகர் பந்து என்பது தொடர்ந்து பல்வேறு விதமான உதவிகள் இந்திய மக்களின் சார்பாக இலங்கை நாட்டு மக்களுக்கு வழங்குவதில் உறுதியாக இருக்கிறது. under the Operation Sagar Bandhu, the Indian Army got inducted on 2nd of December, in which we inducted engineers Bailey Bill Sheds, including the Parafield Hospital. The Indian Army engineers did the recce of many bridging sites. One of them is here where we are standing today, which is connecting the northern province. It is one of the most vital highways of the northern province. So we have completed the recce. Our stores are here and are with the team of 4 officers, 4 officers and 40 other ranks. And we are going to construct the Bailey Bridge over here, which is going to provide the dual carriageway, that is the two-way road space to the people of Sri Lanka, which is going to substantially enhance the vital lines of communication which are there, that are going to reconnect right now with the districts which are in the northern part of the country, which are remaining disconnected till now. We'll be able to do that. We are on it and will complete that soon. எல்லாருக்கும் வணக்கம். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நாங்கள் இந்தியாவிலேருந்து வந்திருக்கோம். நாங்கள் இந்தியன் ஆர்மி சைட்லேருந்து வந்திருக்கிற இன்ஜினியர்ஸ், ஸ்ட்ரைக் சாப்பர்ஸ். தென் கிளிநொச்சியிலேருந்து முல்லைத்தீவுக்கு போகிற A35 ரோட்டில் 11 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஒன்று பிரிட்ஜ் உடஞ்சிருச்சு. இதுக்கு முன்னாடி நாங்கள் வேரியஸ் பிளேஸில் நாங்கள் ரெக்கி பண்ணோம்.
இதில் ப்ரைமரியாக ரிப்போர்ட் சப்மிட் பண்ணோம். பட் ப்ரைமரியாக இந்த ரோடு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோடு இருந்ததுனால இந்த பிரிட்ஜை வந்துட்டு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டியாக போட்டு கொடுக்க சொன்னாங்க. மேக்ஸிமம் எங்களால் எவ்வளோ சீக்கிரமாக முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக நாங்கள் இந்த பிரிட்ஜை கன்டினியூ பண்ணி கொடுப்போம். இந்த பிரிட்ஜ் உடனதுனால நிறைய கனெக்டிவிட்டி போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொன்னாங்க. பப்ளிக் கிட்ட நாங்கள் கேட்டப்போ கூட அதனால நிறைய 10 to 15 கிலோமீட்டர் சுற்றி போகிறது மாதிரி இருக்குது. நிறைய ட்ரக்டு வெஹிக்கிள்ஸ் எல்லாம் மூவ் பண்ணுறதுக்கு சிரமமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எங்களால் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ நாங்கள் இதை பூர்த்தி பண்ணி கொடுப்போம். இலங்கை மக்களுக்காக பூர்த்தி பண்ணி கொடுப்போம், நம்புகிறோம், பண்ணி கொடுப்போம். இந்திய ராணுவ வீரர்களும் மற்றும் இந்திய துணை தொழில்களும் இணைந்து புகைப்படம் எடுத்த காட்சியை தான் பார்க்கிறோம்.